நண்பர்களே, நம்பிக்கை கதைகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போகும் கதை ஒளியின் மேதை தாமஸ் ஆல்வா எடிசனின் உண்மையான வாழ்க்கை. இது உங்கள் வாழ்க்கையையும் மாற்றும், உங்களுக்கு உத்வேகம் தரும். அந்த சிறுவனின் பயணம் ஒரு சாதாரண நாளில் தொடங்கியது. 19ஆம் நூற்றாண்டின் ஒரு சாதாரண நாளில் அமெரிக்காவின் ஓஹியோ மாநிலத்தில் ஒரு சிறுவன் பிறந்தான். அவன் பேர் தாமஸ் ஆல்வா எடிசன். பிறந்தபோது யாருக்கும் தெரியவில்லை இந்த சிறுவன் ஒரு நாள் உலகை ஒளியால் மாற்றப் போகிறான் என்று. பள்ளியில் அவர் படித்த காலத்தில் அவர் மிகவும் குழப்பமாக இருந்தார். ஆசிரியர்கள் அவரை மந்தமானவன் என்று கூறினார்கள். அவரால் வகுப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை. அவர் எப்போதும் கேள்விகள் கேட்பதிலும் சோதனைகள் செய்வதிலும் இருந்தார். அந்த கடிதம் வாழ்வை மாற்றியது. ஒரு நாள் பள்ளி ஆசிரியர் ஒரு கடிதத்தை தாமஸிடம் கொடுத்தார். இது உன் அம்மாவுக்குத்தான், நீ படிக்கக்கூடாது, உன் அம்மா மட்டும்தான் படிக்க வேண்டும். தாமஸ் வீட்டுக்கு திரும்பினான். தாயிடம் அந்த கடிதத்தை கொடுத்தான். அவளது கண்கள் அதை வாசிக்கும் போது புன்னகை கொண்டவையாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் கண்ணீர். அவள் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி தாமஸிடம் சொன்னாள், நீ ஒரு மேதையாக இருக்கிறாய். இந்த பள்ளியில் உனக்கு போதுமான திறமை இல்லை. இனிமேல் நான் தான் உன்னை கற்றுத்தரப் போகிறேன். தாயின் நம்பிக்கை ஒரு மேதை உருவாகும் தொடக்கம். அம்மாவின் நம்பிக்கையான வார்த்தைகள் தாமஸின் மனதை மாற்றின. அவர் வீட்டிலேயே படிக்க ஆரம்பித்தார். புத்தகங்களை வாசித்தார், சோதனைகள் செய்தார், கேள்விகள் எழுப்பினார், அதையெல்லாம் எழுதினார். ஒரே ஒரு விஷயத்தில் அவர் நம்பிக்கை வைத்தார். நீ முயற்சி செய், தோல்வி வந்தால் பரவாயில்லை, முயற்சி மட்டும் விடாதே. முழுக்க தோல்விகள், ஆனால் முயற்சி தொடர்ந்தது. தாமஸ் எடிசன் தன் வாழ்க்கையில் பல 100 முறை தோல்வியை சந்தித்தார். ஆனால் அவர் ஒருபோதும் அதில் மனம் நுழையவில்லை. ஒரு மின் விளக்கை கண்டுபிடிக்க அவர் 1000 முறை முயற்சி செய்தார். அவரிடம் ஒருவர் கேட்டார், 1000 முறை தோல்வியடைந்ததற்கு பிறகு உங்களால் எப்படி நம்பிக்கை வைக்க முடிந்தது? அவர் சிரித்தார். நான் 1000 முறை தோல்வியடைந்ததில்லை, வெற்றியடைய முடியாத 1000 வழிகளை நான் கண்டுபிடித்தேன். நண்பர்களே, தாமஸ் ஆல்வா எடிசனின் வாழ்க்கை வெற்றிக்கான தொடர்ச்சியான முயற்சியை எவ்வளவு முக்கியமாயிருக்கிறது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. நம்மில் பலருக்கு சிறு சிறு தோல்விகள் வரும். ஆனால் அந்த ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கு வழிகாட்டும் ஒளிச்சுடர்தான். நம்பிக்கை இல்லாத இடத்தில் ஒளி பறக்கும் இந்த கதைகளை உங்களிடம் கொண்டு வருவதே நம்பிக்கை கதைகள் சேனலின் நோக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறிய உணர்ச்சி, ஒரு பெரிய வழிகாட்டி போல இருந்ததா? அப்படியானால் லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. மீண்டும் நம்பிக்கையுடன் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.